ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய தண்ணீர் அருந்துங்கள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். சரீரத்துக்கு நல்ல போசாக்கான சரிவிகித உணவு எவ்வளவு முக்கியமானதோ அதுபோலவே போதுமான அளவு சுத்தமான தண்ணீர் குடிப்பதும் இன்றியமையாதது ஆகும். நமது சரீரத்தில் 56% தண்ணீர் காணப்படுகிறது. நாம் சாப்பிடும் உணவில் காணப்படும் சத்து பொருட்களையும் உடல் உறுப்புகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உடலின் ஒவ்வொரு செல்லினுள்ளும் இந்த தண்ணீர் சென்று திரும்புகிறது. நாம் குடிக்கும் தண்ணீர் வயிற்றினுள்ளேயே கிடப்பது இல்லை. இரத்த குழாய்கள், தசைகள், திசுக்கள், எலும்புகள், தோல் ஆகியவற்றினுள் தண்ணீர் ஓடி வந்து கொண்டே இருக்கிறது. உடலில் காணப்படும் அசுத்தங்களை வெளியேற்றுவதிலும் தண்ணீர் பெரும்பங்கு வகிக்கிறது. ஆகவே சுத்தமான தண்ணீரை போதுமான அளவு அருந்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் தேவையை விட 6% தண்ணீர் குறைந்தால் கூட பலவிதமான நோய்கள் ஏற்பட்டுவிடும். 20%க்கு மேல் குறைந்துவிட்டால் மரணமே ஏற்பட்டுவிடும். மேலும் சரீரத்தின் வெளிப்பாகத்தை சுத்தமாக ஆரோக்கியமாக வைப்பதிலும் தண்ணீர் பெரும்பங்கு வகிக்கிறது. உண்மையாகவே தண்ணீர் தேவன் தந்திருக்கும் ஓர் பெரிய ஈவு ஆகும். சரீரத்துக்கு தண்ணீர் தேவைப்படுவது போலவே ஆவிக்குரிய தூய்மையான ஆரோக்கியமான வாழ்வுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதற்கு இயேசுவானவர் கொடுக்கும் வற்றாத ஜீவ தண்ணீர் தேவைப்படுகிறது. இயேசுவானவரை நாம் பெற்றுக்கொண்டால் அவர் நமக்குள் கிரியை செய்து நாம் தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்வார். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனமும் 13வது வசனமும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் இயேசு. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 7வது அதிகாரம் 39வது வசனம். இந்த தூய ஆவியானவரை நமக்கு இலவசமாக ஆசீர்வாதமாக தரும்படி ஆண்டவர் இயேசு காத்து நிற்கிறார். ஆவியானவரே வாரும் என்று வாஞ்சையுடன் அழைப்போமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.